Hi guys, welcome back to our channel Queen Bee. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா objectives of accounting. அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல அக்கவுண்டிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் மற்றும் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்கு போயிரலாம். Okay guys, first one to keep a systematic records of financial transaction and events. நீங்க ஒவ்வொரு financial transaction பண்ணும்போது பணமாவோ இல்ல பணத்தோட மதிப்புடைய பொருட்களாவோ transaction பண்ணும்போது அதுக்காக ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் அக்கவுண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஓகேவா எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் ஒரு ரெக்கார்ட் இருக்கணும் செகண்ட் ஒன் டு ascertain the profit and loss of the business enterprises ஓகே நம்ம எதுக்காக அக்கவுண்டிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அதில் ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றதே அர்த்தமில்லாத ஒன்றாயிடும் So ascertain the profit and losses are important objective of accounting. Okay guys, next to ascertain the financial position or status of the enterprises. இது ஒண்ணுமே இல்ல financial position அப்படின்றது ஒரு நிறுவனத்தோட நிதிநிலைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த நிதிநிலை அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது அவங்களோட வர்க்கிங் கேபிட்டல் சோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கும் அவங்க எந்த லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதுவும் one of the objective of accounting next என்ன அப்படினா to provide information to various stakeholders for their requirements இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் firmோ இல்லனா ஒரு கம்பெனியோ இருக்கு அப்படினா அதுக்கு various type of பங்குதாரர்கள் இருப்பாங்க ஓகேவா அந்த பங்குதாரர்களுக்கு அவங்களுக்கு தேவையான தகவலை கொடுக்கணும் ஓகேங்களா சில பேர் எவ்வளவு profit வந்திருக்குன்னு கேட்பாங்க என்ன requirementன்னு கேட்பாங்க சோ இந்த மாதிரியான தகவலை நம்ம கொடுக்கணும் இதுவும் one of the objective ஓகேவா Okay guys, அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை click பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் கீழ description-ஐ click பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் இன்டர்நெட் சம்பந்தமான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா necessary ஒரு அக்கவுண்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் கீழ description-ல இருக்கு அது மட்டும் இல்லாம கீழ உங்களுக்கு வெப்சைட் சிலது கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சோ சர்வே அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கான பாக்கெட் மணியை நீங்களே earn பண்ணிக்கலாம் ஓகேங்களா 100% ரியல் தான் சோ அதுல இருக்க கோடை யூஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வர்க் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான சர்வீஸ் தான் வரும் ஓகேங்களா சோ ஒன்னு சர்வே சைட் இன்னொன்னு வேரியஸ் டாஸ்க் இருக்கும் ஓகேங்களா and கீழ பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்சூனிட்டி ஓகேங்களா பார்ட் டைமாவும் பண்ணலாம் ஃபுல் டைமாவும் பண்ணலாம் ஸ்டூடண்ட் ஹவுஸ் வைஃப் யார் வேணாலும் பண்ணலாம் ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட் பார்ட் டைமா வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அத ஃபுல் டைமா எடுத்து பண்றாங்க மந்த்லி 30000 க்கு earn பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ அதுல வேகன்ட் இருக்கு வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல வேணும்ன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ வாட்ஸ்அப்லயோ ஸ்டேட்டஸ்லயோ ஷேர் பண்ணுங்க வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது 100% ரியல் தான் ஓகேங்களா ஒரு ஜென்யூனான கம்பெனி தான் சோ நீங்க அந்த Telegram linkல ஜாயின் பண்ணீங்கனாலே அவங்க HR டீம்ல இருந்து உங்களை कांटेक्ट பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே गाइस இப்போ வீடியோக்கு போயிரலாம் நெக்ஸ்ட் to protect the properties of an enterprises ஒரு நிறுவனத்தோட ப்ராப்பர்ட்டீஸை பாதுகாக்கிறதும் அதோடைய அக்கவுண்டிங்கோட ஒரு நோக்கம் தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டீஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டீஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டீஸ் ஓகேவா விசிபிள் இன்விசிபிள் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதும் one of the objective of accounting okay next to ascertain the solvency and liquidity position of an enterprises okay solvency insolvency கேள்விப்பட்டிருப்போம் ஓகேங்களா solvency அப்படின்றது அதோட கடனை திரும்ப கொடுக்கிறது ஓகேங்களா insolvency அப்படின்றது திரும்ப கொடுக்க முடியாத நிலை ஓகேங்களா சோ அத கண்டுபிடிக்கணும் plus liquidity position அப்படின்றது என்ன அப்படினா அவங்களோட பணப்புழக்க நிலை எந்த அளவுக்கு அவங்களுக்கான இன்கம் வருது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இதுவும் one of the objective of accounting objectives of accounting னா நம்ம இத தான் சொல்லுவோம் சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சிரோம் ஓகேங்களா இந்த மாதிரியான வீடியோஸை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிடுங்க உங்க டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்க फ्रेंड्स and ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சோ descriptionல இருக்க லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பை டேக் கேர்